கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது தீர்க்க தரிசனத்தின் 7 விதமான சிறப்பம்சங்களில் வேத எழுத்துக்களின் தரிசனம் என்கின்ற தலைப்பிலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்கலாம். இப்பொழுது சொப்பன வேத எழுத்துக்களின் தரிசனத்தை குறித்து நாம் பார்க்கலாம். சொப்பனம் என்பது அநேகர்கள் பலவிதமான சொப்பனங்களை காண்பது உண்டு. அந்த சொப்பனங்களுக்கு சில பேர் அதற்கு அர்த்தம் தெரியாமல் குழப்பிக்கொள்வது கூட உண்டு. அதே சமயத்தில் அந்த சொப்பனங்கள் கூட ஆசீர்வாதமாகவோ எச்சரிப்பாகவோ சாபமாக கூட இருக்கலாம். நம்மளுடைய காரியங்களை குறித்து தேவன் சொப்பனத்தின் நிமித்தமாக வெளிப்படுத்துவது சொப்பன தரிசனமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு முறை நான் ஆரம்ப நாட்களிலே தேவன் எனக்கு ஒரு சொப்பனத்தின் நிமித்தமாக வேதத்தில் உள்ள வசனங்களை எனக்கு வெளிப்படுத்தினார். யோவான் 10வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். அப்போ ஒரு காலகட்டங்களில் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் எடுத்துக்கொள்வது இல்லை என்ற ஒரு அலட்சிய சிந்தனைகளோடு நான் இருந்தேன். ஆனால் தேவன் நான் செய்த சில தவறுகளின் நிமித்தமாக தேவன் அந்த ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டதை நான் பார்த்தேன். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஊழியக்காரர்கள் அநேகர்கள் இன்றைய நாட்களில் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் எடுத்துக்கொள்வது இல்லை என்று துணிகரமாக இச்சையோடு ஆரம்ப நாட்களில் பரிசுத்தவான்களாக ஆரம்ப நாட்களில் உற்சாகமாக ஊழியம் செய்கிறவர்கள் அந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தமாக ஆணவமும் பெருமையும் அகங்காரமும் இருக்கின்ற எத்தனையோ ஊழியக்காரர்களும் உண்டு. அதே போல் விசுவாசிகள் கூட கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை அவர்கள் தக்க வைத்து கொள்ளாதவர்களாக இருப்பதும் உண்டு. எனவே ஒவ்வொருவர்களும் தனக்கு வந்திருக்கின்ற ஆசீர்வாதம் நிலையானது என்று நினைத்து, அது வரங்களாக இருக்கலாம், அல்லது உலக பிரகாரமான ஆசீர்வாதமாக இருக்கலாம், அல்லது ஏன் ஒரு ஒரு ஊழியக்காரர்கள் வருகின்ற விசுவாசிகள் நிலையானவர்கள் என்று கூட நினைப்பது உண்டு. இப்போ இது போன்ற ஒரு நிலைகளில் இருந்து அலட்சியம் பண்ணுவது, தேவனுடைய காரியங்களை மீறி நடப்பது, இது போன்று ஏதாவது ஒன்று இருக்குமானால் தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை திரும்ப எடுப்பதற்கும் அவருக்கு வல்லமை உண்டு என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த இடத்துல எனக்கு அது போன்ற காரியங்களை தான் தேவன் உணர்த்தினார். நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. எனவே கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் எதுவுமே நமக்கு நிரந்தரமானது இல்லை என்பதை விசுவாசிகளாக இருக்கட்டும், ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், அதை உணர்ந்து நாம் ஊழியம் செய்வோமானால், விசுவாசிப்போமானால் மேலும் மேலும் வாழ்க்கையில் முன்னேறுவோம். மேலும் மேலும் ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாக, விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறவர்களாகவே பரலோக ராஜ்யம் செல்லுவதற்கு எதுவான ஒரு யோக்கியதை உள்ளவர்களாக மாறுவோம் என்பதை மறக்கக்கூடாது. எனவே தேவனிடத்திலிருந்து தான் எல்லாமே வருகிறது. நம்மளுடைய சுய இச்சை நிமித்தமாக நாம் அதிக நேரம் ஜெபித்தோம், அதனால் தேவன் தந்தார் என்ற ஒரு நம்மளுடைய கிரியை நிமித்தமாக வருகிறது என்று நினைக்கக்கூடாது என்பதை தேவன் எனக்கு சொப்பனத்தினாலே எனக்கு வெளிப்படுத்தினார். அதுபோன்ற உங்கள் மத்தியிலும் சில ஆசீர்வாதமான சொப்பனங்களையோ, சில எச்சரிப்பின் சொப்பனங்களையோ, சில சாபத்தின் சொப்பனங்களையோ தேவன் உங்களுக்கு உணர்த்துவாரானால் அது சொப்பன வேத எழுத்துக்களினால் வந்த சொப்பன தரிசனம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அடுத்ததாக நிழலோட்ட வேத எழுத்துக்களின் தரிசனம் என்பதை குறித்து பார்ப்போம். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 1லிருந்து 4வது வசனம் வரை வாசிக்கிறேன், கேளுங்க. என் மகனே, நீ உன் சிநேகிதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையடித்து கொடுத்தாயானா, நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். இப்பொழுது என் மகனே, உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்புவித்து கொள்ள ஒன்று செய். உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் சிநேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வருந்தி கேட்டுக்கொள் என்று சொல்லப்படுகிறது. சில வேளையில் நம் நெருங்கிய நண்பர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக நாம் அவர்களுக்கு நம் அளவுக்கு மீறின, நம்மளுடைய கைக்கு மீறின ஒரு உதவிகளை செய்கிற மனநிலை உள்ளவர்களாக இருப்போம். அந்த வேளைகளில் தேவன் நாம் வேதத்தை படித்ததை மீண்டும் நம்மளுடைய மனக்கண்களில் கொண்டு வருவார். அதாவது நம்மளுடைய கைகளில், அதாவது இப்பொழுது சொல்லப்பட்ட இந்த வசனம்
நீதிமொழிகள் 6வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் 4வது வசனம் படிக்கப்பட்டது போல, நாம் பிறருக்கு கையடித்து கொடுக்கின்ற ஒரு மனநிலை, அவனுக்காக நான் தாரேன் என்று ஒப்புக்கொள்கின்ற அந்த மனநிலை. நம்மள்கிட்ட பணம் இருக்குமானால் ஒரு நல்ல நண்பனுக்கு உதவி செய்வது தப்பில்லை. ஆனால் நம்ம நண்பனே ஒரு துரோகம் பண்ணுகிறவர்களாக, ஒரு பொய்க்கார ஒரு நண்பர்களாய், அல்லது ஒரு துன்மார்க்கமாய் செலவு செய்கிற ஒரு நண்பர்களாக இருப்பார். ஆனால் அதை திரும்ப அவரால் கொடுக்க முடியாத சூழ்நிலைகளிலேயே வாழ்ந்து கொண்டு இருப்பார். ஆனால் நாம் பிறர்களிடத்திலிருந்து நாம் கடன் வாங்கி அதை நாம் அடைப்பது ஒரு ஒழுங்கற்ற விஷயம். அதாவது அது நம்ம பரிசுத்தத்தை குலைத்துவிடும். அப்போ நம்ம அதை கட்டுவதற்காக நாம் பிரயாசப்படுவோம், மற்றவங்களிடத்தில் கடன் வாங்குவோம். எனவே இது போன்ற காரியங்கள் செய்யாதபடிக்கு தேவன் இந்த வசனங்களை நம் தரிசன கண்களில் கொண்டு வருவாரானால் நமக்கு அது ஒரு தரிசனமாக இருக்கிறது. அதாவது நாம் அதிலிருந்து விடுபடுவதற்கு எதுவான ஒரு தரிசன வார்த்தையாக இருக்கிறது. இதை தான் வேத எழுத்துக்களின் நிழலோட்ட தரிசனம் என்று கூறலாம். இதுபோன்று மற்ற ஒவ்வொரு சூழ்நிலைகள், ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் இருக்கும். அந்தந்த சூழ்நிலைகளில் வேத வசனமே நமக்கு ஒரு தற்பாதுகாப்பாக, வேத வசனமே நமக்கு தவறு செய்யாதபடிக்கு நம் தடுத்து நிறுத்துகின்ற வார்த்தையாக இருக்குமானால் அவை அனைத்தும் வேத எழுத்துக்களின் நிழலோட்ட தரிசனம் என்று கூற முடியும். அடுத்ததாவது தேவ வார்த்தையின் வேத எழுத்துக்களின் தரிசனம் என்பதை குறித்து பார்ப்போம். யோசுவா 1வது அதிகாரம் 1வது வசனம் மற்றும் 5வது வசனத்தில் இருந்து 9வது வசனம் வரை வாசிக்கிறேன், கேளுங்க. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். இந்த இடத்துல யோசுவாவின் மத்தியில் தேவன் பேசியிருப்பார். அதாவது மோசேயோடு கூட இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருப்பேன். எனவே இஸ்ரவேல் ஜனர்களை நீ வழிநடத்தும்படியாக உன்னை தலைவனாக வைக்கிறேன் என்று சொல்லி தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு அவனை திடப்படுத்தி இருப்பார். இந்த வார்த்தை தான் வேத எழுத்துக்களின், அதாவது இது தேவ வார்த்தையின் தரிசனம். இதை நாம் வேதத்தின் நிமித்தமாக படித்து நமக்கும் தேவன் இது போன்ற காரியங்களை வேதத்தின் நிமித்தமாக உணர்த்துவாரானால் அது வேத எழுத்துக்களின் தேவ வார்த்தையின் தரிசனம். ஒருவேளை இந்த யோசுவாவுக்கு சொல்லப்பட்ட வசனத்தை போன்றே நாம் ஒரு போதகராக இருக்கிற பட்சத்தில், அல்லது ஒரு வழி நடத்துகின்ற ஒரு தலைவராக இருக்கிற பட்சத்தில், ஒரு குடும்பத்தை கூட வழி நடத்துகின்ற ஒரு தலைவராக இருக்கிற பட்சத்தில், இனி வர நாட்டில் என்னுடைய குடும்ப பிள்ளைகளை, என்னுடைய குடும்பத்தை எப்படி நான் வழிநடத்த போகிறேன் என்று நாம் தேவ சமூகத்தில் வேதனைப்பட்டு ஜெபிக்கின்ற வேளைகளில் தேவன் வேத வசனத்தின் நிமித்தமாக தேவ வார்த்தையிலே பேசுவாரானால், அதாவது யோசுவாவோடு கூட இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருப்பேன். அன்றைக்கு யோசுவாவுக்கு நான் சொல்லப்பட்டது போல நான் உனக்கும் சொல்கிறேன், நீ தைரியமாக இரு என்று தேவ வார்த்தையினால் தேவன் நம் மத்தியிலே பேசுவாரானால் அது தேவ வார்த்தையின் வேத எழுத்துக்களின் தரிசனம் என்பதை உணர முடியும். எனவே தேவன் வேதத்தின் நிமித்தமாக நம்மோடு பேசுகிறவராகவும் இருக்கிறார். அதே போன்று வேதத்தின் நிமித்தமாக தேவன் முகமுகமாய் பேசுகின்ற காரியங்களை குறித்து இப்பொழுது நாம் பார்ப்போம். மத்தேயு 22வது அதிகாரம் 41வது வசனத்திலிருந்து 44வது வசனம் வரை தியானிக்கலாம். பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி,
கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறது எப்படி? நான் உம்முடைய சத்துருக்களை உமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடே சொன்னார் என்று சொல்லியிருக்கிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய சூழ்நிலைகளில் கூட அநேகர்கள் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று உணராதவர்கள் சில பேர் இருப்பது உண்டு. அவர் ஒரு மனுஷன்தானே என்று நினைக்கிற ஒரு மனநிலைகளில் வாதிடுபவர்கள் கூட உண்டு. எனவே அவர்கள் மத்தியில் தேவன் நமக்கு இந்த வசனத்தை குறித்து உணர்த்தும்படியாக தேவன் பேசுகிற அதை நாம் உணர முடியும். அதாவது இந்த இடத்துல தாவீது இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது கிறிஸ்துவை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ தாவீதுக்கே கிறிஸ்து ஆண்டவராக இருக்கிற பட்சத்தில் அவருக்கு எப்படி பிள்ளையாக இருக்க முடியும் என்ற ஒரு கேள்விகளை அந்த பரிசேயர்கள் மத்தியில் வைக்கிறார். அதுபோல் தான் நம்ம மத்தியில் கூட நமக்குள்ளாக அவர் மனுஷன்தானே என்ற ஒரு சிந்தனை இருக்குமானால் அவர் மனுஷன் இல்லை, அவர் தேவகுமாரன் என்பதை வேதத்தின் நிமித்தமாக இயேசுவானவர் எப்படி பரிசேயர்கள் மத்தியில் முகமுகமாய் பேசினாரோ அதுபோல் வேதத்தின் நிமித்தமாக நம் மத்தியிலே பேசுகின்ற வார்த்தையாக இது காணப்படுகிறது. எனவே இதுபோன்று வேறு ஒரு வசனங்களை கொண்டு தேவன் முகமுகமாக நம் மத்தியிலே உணர்த்துவாரானால், பேசுவாரானால், ஆசீர்வதிப்பாரானால், எச்சரிப்பாரானால் அல்லது நம்மளை வழி நடத்துவாரானால் அவை அனைத்தும் முகமுகமான வேத எழுத்துக்களின் தரிசனம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எனவே வேதாகம தரிசனம் 7 விதங்களில் செயல்படுவதை நாம் இப்பொழுது பார்த்தோம். அது ஆசீர்வாதம், சாபம், எச்சரிப்பு என்கின்ற ஒரு விதங்களிலே செயல்படுவதை நாம் இப்பொழுது தியானித்தோம். அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கையில் வேதத்தை நாம் சரியாக உணர்ந்து விசுவாசித்து தேவ சமூகத்தில் நாம் முறையிட்டு தேவ சமூகத்தில் ஜெபித்து நாம் வேதத்தை வாசிப்போமானால் வேதாகமத்திலிருந்தும் நமக்கு தேவன் தீர்க்க தரிசனமாக வெளிப்படுவதை, நமக்கு எதிர்கால காரியங்களை உணர்த்துவதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். வர நாட்களில் வேதத்தில் உள்ள வசனங்களை தீர்க்க தரிசனமாக நம்புங்க, உணருங்க, வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெறுங்கள். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.